ஹாய் வீவர்ஸ், டிஎன்பியோட மேட்சஸ்க்கு நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டிஎன்பிஎல்லுடைய 11வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சேலம் ஸ்பார்டன்ஸும் மதுரை பேந்தர்ஸும் வந்து மோதுறாங்க. ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன் 7:30 மணி மேட்ச்சுக்கு மட்டும் வீடியோ போடுறேன். ஏன்னா அந்த 2 மேட்ச் 3:30 மணி மேட்ச் 7:30 மணி மேட்ச் இருந்தால் 2 மேட்ச்சுக்குமே ப்ரெடிக்ஷன் எடுத்து வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டைம் எடுக்குது, நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் சொல்லிவிட்டு 7:30 மணி மேட்ச்சுக்கு மட்டும் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் 7:30 மணி மேட்ச் இருக்குது. இன்றைக்கி தான் வந்து வீடியோ வந்து போட முடியுது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணி மேட்ச் வைக்கிறாங்க. முன்னால் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேவில் தான் 3:30 மணி மேட்ச் இருக்கும். இப்போல்லாம் எல்லா நாளும் வைக்கிறாங்க. அது ஏன்னே வந்து தெரியலை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3:30 மணி மேட்ச் வந்து இருக்குது. வெள்ளிக்கிழமை நம்ம மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணி மேட்ச் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் சில பேர் ஏன் வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ண மாட்டேங்கன்னு வந்து கேட்குறீங்க. அதாவது இந்த டிஎன்பியில் பொறுத்த வரைக்கும் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் அப்டேட் வந்து வர ரொம்ப லேட் ஆகுது. டாஸ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்து வருது. அதுக்கப்புறம் டீமில் யாரெல்லாம் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா அது வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சே ஸ்டார்ட் ஆகிடுது. கடைசி 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ இருக்கும்போது மட்டும்தான் அது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து வருது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து மேட்ச் வின்னிங் ரிசல்ட்டை மட்டும் தான் பார்த்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர்ஸை பார்த்து செக் பண்ணி போகிறதுக்குள்ளே அதுக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே மேட்ச்சே ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் போட முடியல. இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் கன்ஃபார்ம் டீமில் இருப்பாங்களோ அவங்கள மட்டும் செக் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் கீ பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமே வந்துடுச்சுன்னா, பிளேயிங் 11 யார் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வந்து அந்த 11 பேர் வந்து போட்டுறேன். அப்படி தெரியலனா நான் இந்த மாதிரி கொடுக்க வந்து ட்ரை வந்து பண்ணுறேன். இப்போ இந்த மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டிஎன்பியுடைய எல்லா அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து வந்துட்டுருக்கு. லாஸ்ட் 6 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து கண்டினியூவாக வந்து சரியாக வந்து வந்திருக்கு. எங்கள் டெலிகிராம் சேனலில் இருந்தவங்களுக்கு வந்து தெரியும், பார்த்துருப்பீங்க, நான் அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு மேட்ச் வின்னர் வேணும்னாலும் டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 10 முழுக்க முழுக்க சூரியனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச நாள். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ சேலம் ஸ்பார்டன்ஸில் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹரிநிஷாந்த், நிதிஷ் ராஜகோபால், ஹரிஷ்குமார், அஜித் ராம், பொய்யாமொழி, ராகில் ஷா இருந்தார்னா ராகில் ஷா, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முகமது எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அடுத்து மதுரை பேந்தர்ஸில் வந்து பார்த்தோம்னா ராம்குமார், சதுர்வேத், குர்ஜப்னீத் சிங், கே கார்த்திகேயன், பி சரவணன், டி தேவேந்திரன், ஜி பெரியசாமி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பேந்தர்ஸில் சிறப்பாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்.